ஸோ குட் ஈவினிங் டு ஆல். டுடே நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போறோம்னா ரிங்கை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ரிங்ன்றது என்னன்னாக்கா, ஸோ அனதர் டைப் ஆஃப் அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர். ஸோ முதல்ல அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னாக்கா, எ செட் வித் மோர் தென் ஒன் பைனரி ஆப்ரேஷன் இருந்ததுன்னா அதுக்கு பேர் தான் அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர் என்ன பார்த்தோம், குரூப் வித் ஒரு பைனரி ஆப்ரேஷன் இருந்தால் இதை ப்ளஸ் இல்லை மல்டிபிகேஷன் இதாக இருந்தால் இதை நம்ம குரூப்னு சொன்னோம். ஸோ குரூப் இஸ் ஆல்சோ அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர். இப்போ ரிங்ன்றது என்னன்னா செட் வித் டூ பைனரி ஆப்ரேஷன். சப்போஸ் ஆர் இஸ் நான் எம்டி செட், ரெண்டு பைனரி ஆப்ரேஷன் இருக்கு. சப்போஸ் வி டினோட்டட் பை பிளஸ் அண்ட் தென் மல்டிபிகேஷன், then this is satisfy some axiom, therefore we call this as a ring. Therefore ring is a one of the type of algebraic structure. So, algebraic structure na set with more than one or more than one binary operation irundha adha நம்ம algebraic structure னு சொல்றோம். ஓகே, இப்போ இது குரூப் தியரியோட கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருந்தாலும் ரொம்ப இது கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கும். ஓகே, இப்போ முதல்ல டெஃபினிஷன் என்னன்னு பார்ப்போம். So a ring definition 8.1, a ring is a or non-empty set together with two binary operation. Okay, one is written as addition and then multiplication. Okay, addition பொறுத்து அது எப்படின்னு குரூப்பா இருக்கணும். அப்புறம் அது மல்டிபிகேஷன் பொறுத்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஓகே, அண்ட் தென் டூ டிஸ்ட்ரிபியூட் லா, ரைட் டிஸ்ட்ரிபியூட் லா, லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட் லா சாட்டிஸ்ஃபை பண்ணாக்கா நம்ம வி டினோட் திஸ் ரிங் as r, plus, dot. ஓகே, ஸோ ஆர் கமா பிளஸ் பொறுத்து எப்படின்னு குரூப்பாக இருக்கும். அந்த மல்டிபிகேஷன் பொறுத்து செமி குரூப். செமி குரூப்னா ஜஸ்ட் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டியும் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுனாக்கா வித் ரெஸ்பெக்ட் மல்டிபிகேஷன் தென் இஸ் செமி குரூப்னு சொல்றோம். ஓகே, எக்ஸ்ட்ரா ஐடென்டி எலமெண்ட் எக்ஸ்ட்ரா சாட்டிஸ்ஃபை பண்ணா அது அது என்ன சொல்லுவோம், ஐடம் போட்டேன்டா. ஓகே, சம் நேம் இருக்கு, எக்ஸ்ட்ரா ஐடென்டி எலமெண்ட் சாட்டிஸ்ஃபை. அதுக்கப்புறம் இன்வெர்ஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா தட் இஸ் மோனாய்ட். சரி, ஓகே, ஐடென்டி எலமெண்ட் இருந்தால் அது பேர் மோனாய்ட். அதுக்கப்புறம் இன்வெர்ஸ், எல்லா எலமெண்ட்டுக்கு இன்வெர்ஸ் இருந்தால் அது குரூப். ஆனால் ரிங்கை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு செமி குரூப்பாக இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் மல்டிபிகேஷன் செமி குரூப்பாக இருக்கும். அப்புறம் அந்த அடிஷன் பிளஸுக்கும் அந்த மல்டிபிகேஷனுக்குள்ள ரிலேஷன் தான் யாருனாக்கா டிஸ்ட்ரிபியூட்லா. ஓகே, ரைட் டிஸ்ட்ரிபியூட்லா அண்ட் தென் லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்லா. ஓகே, ஸோ இப்போ ஏவோட அடிட்டிவ்னஸ் யாருனாக்கா மைனஸ் ஏ, அடிஷனை பொறுத்து ஐடென்டி எலமெண்ட் யாருனாக்கா 0. ஓகே, தீஸ் ஆர் ஆல் நோன் எவ்வளோ. ஓகே, சரி, ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் இது பார்ப்போம். Definition. Next definition is commutative ring. So when we say a ring is commutative ring, it satisfies the commutative property with respect to multiplication. For every a comma b in R, ab equal to ba, we say R is a commutative ring. Okay. இப்போ நெக்ஸ்ட் definition என்ன, commutative a ring is said to be ring with identity. So அப்படின்னா என்னது, அதுக்கு மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி கிடைக்கும். That is one time there is an element, maybe we denoted 1, satisfied 1 into a into 1 equal to a for all a, then we say the ring is a ring with the identity. That one is called multiplicative identity. Okay, additive identity 0, multiplicative identity always இருக்கணும் சொல்ல முடியாது ஒரு ரிங்ல. அப்படி இருந்ததுன்னா அது இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணா அந்த we say is multiplicative identity or simply say is identity. ஓகே, ஸோ ஐடென்டிட்டினா என்ன அர்த்தம், அது மல்டிபிகேஷன் ஐடென்டிட்டி தான். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ரிங் நம்மளுக்கு இண்டிஜர்ஸ் தான், எல்லாமே இண்டிஜர்ஸ் தான். நம்ம எடுத்தோடனே குரூப்புக்கு எக்ஸாம்பிள் சொல்றோம். இப்போ இந்த செட் ஆஃப் இண்டிஜர்ஸ் தான் ரிங்குக்கும் சொல்றோம். ஏன்னா அங்கே ரெண்டு ஆப்ரேஷன் இருக்கு, பிளஸும் இருக்கு, மல்டிபிகேஷன் இருக்கு. ஸோ இது அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். தேர்ஃபோர் செட் ஆஃப் ஆல் இண்டிஜர், செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர், செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர், செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர், இதெல்லாம் இது ரிங்கா இருக்கும். இது காம்படிட்டிவ் ரிங்காகவும் இருக்கும். ஏன்னா அது எல்லாமே ஏபி ஈக்குவல் டு பி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது எல்லாத்துலேயும் ஐடென்டிட்டி 1 இருக்கும். தேர்ஃபோர் இந்த நாலுமே காம்படிட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இசட்னு எடுங்க, செட் ஆஃப் ஆல் இன்டிஜர் மாடியூலோ என். அதுவும் நம்ம என்னது, அங்கே அடிஷன் டிஃபைன் பண்ணோம், மல்டிபிகேஷன் டிஃபைன் பண்ணோம். அடிஷன் மாடியூலோ என்னோ டிஃபைன் பண்ணோம், மல்டிபிகேஷன் மாடியூலோ என்னோ டிஃபைன் பண்ணலாம். ஸோ அகைன் திஸ் ஃபார்ம் ஏ ரிங். அங்கேயும் நம்மளுக்கு ஐடென்டிட்டி 1 இருக்கு. தேர்ஃபோர் இது காம்படிட்டிவ் ரிங் அஸ் வெல் அஸ் ரிங் வித் ஐடென்டிட்டி யாருனாக்கா இசட்டன் வேர் n greater than equal to. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா செட் ஆஃப் ஆல் ஈவன் இன்டிஜர்ஸ் எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 இல்லைனா 2z. இது காம்படிட்டிவ் ரிங்கா இருக்கும். ஆனால் இதுல 1 கிடையாது. ஓகே, ஐடென்டிட்டி கிடையாது. ஏன்னா இது ஸ்டார்ட் ஃப்ரம் 0 + or -2 + or -4 தான் இருக்கு, தவிர இதுல 1 கிடையாது இந்த ரிங்ல. ஸோ திஸ் இஸ் காம்படிட்டிவ் ரிங் பட் இஸ் நாட் வித்தவுட் ஐடென்டிட்டி இதுல கிடையாது. இப்போ செட் ஆஃப் ஆல் பாலினாமில்ஸ் எடுத்தீங்கன்னா ஓவர் ரியல் நம்பர் இஸ் ஆல்சோ காம்படிட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டி யாருனாக்கா கான்ஸ்டன்ட் பாலினாமில். நீங்க 1 நட்டினாக்கா அந்த கான்ஸ்டன்ட் பாலினாமில் தான் மல்டிபிளிகேட்டிவ் ஐடென்டிட்டியா பிஹேவ் பண்ணும்.
நீங்கள் செட் ஆஃப் ஆல் பாலினாமில்ஸ் ஓவர் ரியல் எடுத்தாலும் அது காம்படேட்டிவ் ரிங் ஐடென்டிட்டி தான். செட் ஆஃப் ஆல் பாலினாமில்ஸ் ஓவர் இன்டிஜர்ஸ் எடுத்தாலும் அதுவும் காம்படேட்டிவ் ரிங் வித் ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டி யாருனாக்கா அது கான்ஸ்டன்ட் பாலினாமில் ஒன்று. இப்போ நான் காம்படேட்டிவ் ரிங்குக்கு எக்ஸாம்பிள் என்னன்னாக்கா நம்மளுக்கு தெரியும் குரூப் தியரியில நம்ம படிச்சிருக்கோம் இந்த செட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ் தான் வந்து காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணது. ஸோ அப்போ செட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸில் போயிட்டு நம்ம செக் பண்ணுறோம், அங்கே வந்து காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணோம்னா அங்கே பண்ணாது. ஸோ ஒய்னா நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ரெண்டு ஏபி ஈக்குவல் டு பிஏ நடக்காது இன் ஜென்ரலாக வந்து மேட்ரிக்ஸில். ஸோ அப்போ இப்போ டேக் செட் ஆஃப் ஆல் n cross n மேட்ரிசஸ், அது டினோட் பை என்னன்னா mn of r. செட் ஆஃப் ஆல் n cross n மேட்ரிசஸ் ஓவர் த என்ட்ரிஸ் ஆர் ரியல் நம்பர். திஸ் இஸ் ரிங் இருக்கும், இதில் ரிங் இருக்கு, ஐடென்டி எலமெண்ட் இருக்கு. அந்த ஐடென்டி ஃபிசிக்கலாக 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா இந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் மல்டிப்ளிகேஷனை பொறுத்த ஐடென்டி எலமெண்ட். ஆனால் இது காம்படேட்டிவ் ரிங் கிடையாது. therefore this is ring with identity but not commutative. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஃபர்தராக என்ன கேட்குறோம், வேற ஏதாவது ரெண்டு ரிங்கு கொடுத்தா நியூ ரிங்கு கிரியேட் பண்ண முடியுமா அப்படின்றதான். ஸோ அங்கே எப்படி நம்ம ரெண்டு குரூப் கொடுத்து நியூ குரூப் எப்படி பண்ணோம், கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் 2 groups எடுத்தோம். அதே தான் இங்கே. சப்போஸ் நெக்ஸ்ட் டெஃபினிஷன் சொல்றது டைரக்ட் சம் ஆஃப் 2 rings. ஸோ டைரக்ட் சம்னு சொல்றாங்க, பட் டைரக்ட் சம்னா என்னது, கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் த ரிங் தான். ஸோ R cross S it is denoted by R the O plus S. இதுதான் வந்து டைரக்ட் சம் ஆஃப் 2 ring R and S. இங்க எப்படி அப்ப இந்த R பிளஸ் எஸ்ல ஆக்சுவலா R பிளஸ் என்றது என்னன்னாக்கா R cross S தான், ஜஸ்ட் டினோட்டட் பை தி சிம்பிள் RO பிளஸ் எஸ். அப்போ இது கார்ட்டீசியன் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் 2 ring. இங்க எங்க எப்படி ஆப்ரேஷன் டிஃபைன் பண்ணா, அடிஷன் வந்து கோஆர்டினேட்ஸ் வைஸ் அடிஷன், மல்டிப்ளிகேஷனும் கோஆர்டினேட்ஸ் வைஸ் மல்டிப்ளிகேஷன். ஓகே, therefore with respect to these two binary operation this R cross S form a ரிங் ஆயிடும். இப்போ கொஸ்டின் என்னன்னாக்கா இந்த R cross S வந்து காம்படேட்டிவ் ரிங்கா இருக்குமா, இந்த R cross Sல வந்து யூனிட்டி இருக்கு ஐடென்டிட்டி இருக்குமா, அதான் கொஸ்டின். ஸோ அது எப்போ இருக்குனாக்கா போத் R and Sம் காம்படேட்டிவ் ரிங்கா இருந்தால் அது R cross S வந்து காம்படேட்டிவ் ரிங்கா இருக்கும். அதே மாதிரி Rலையும் Sலையும் வந்து ஐடென்டிட்டி இருந்தனாக்கா தென் R cross Sல வந்து ஐடென்டிட்டி இருக்கு. ஓகே, நம்ம குரூப் தியரி எப்படி ஜியில் ஒரு ஐடென்டி எலமெண்ட் இஜி இருந்ததுன்னா ஹச்சில் ஒரு ஐடென்டி எலமெண்ட் இ ஹெச்னா இந்த ஆர்டர் இஹெச் கமா இஜி கமா இஹெச் தான் ஐடென்டி எலமெண்ட் ஃபார் தட் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஜி ஹெச். ஓகே, அதே தான் இங்கே இந்த ஆர்ல என்ன ஐடென்டி எலமெண்ட் இருக்கோ அந்த ஐடென்டி எலமெண்ட் கமா எஸ்ல என்ன ஐடென்டி எலமெண்ட் இருக்கோ அந்த ஐடென்டி. அதான் நெக்ஸ்ட் டெஃபினிஷன் நம்ம சொல்ல போகிறோம். போத் ஆர் அண்ட் எஸ் ஆர் காம்படேட்டிவ் ரிங்னா தென் ஆர் கிராஸ் எஸ் ஆல்சோ காம்படேட்டிவ். ஸோ இந்த தியரம் என்ன சொல்லுதுனாக்கா, சப்போஸ் ஆர் அண்ட் எஸ் ஆர் ரிங்ஸ், தென் வித் ரெஸ்பெக்ட் தட் காம்போனன்ட் வைஸ் அடிஷன் காம்போனன்ட் மல்டிப்ளிகேஷன் திஸ் ஃபார்ம் a ring, that is R plus S. R plus S என்றது என்னது, டைரக்ட் ப்ராடக்ட் தான், ஜஸ்ட் நோட்டேஷன் தான். அந்த O plus என்றது அது புது ஆப்ரேஷன் எதுவும் கிடையாது. ஓகே, ஃபர்தர் மோர் இஃப் R and S are commutative ring then R plus S also commutative, and then if R and S have identity then R plus S also identity. ஓகே, அதில் என்ன இந்த ஆர்ல என்ன ஐடென்டி எலமெண்ட் இருக்கு, எஸ்ல என்ன ஐடென்டி இருக்கோ ஆர்டர் பேராக எழுதிட்டீங்கன்னாக்கா அதான் வந்து ஐடென்டி எலமெண்ட் இன் R plus S. ஸோ இது சிம்பிள் தான், நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். இந்த R plus S வந்து வித் ரெஸ்பெக்ட் த கோஆர்டினேட்ஸ் காம்போனன்ட்ஸ் அடிஷன் மல்டிபிள் வந்து இது ரிங்கோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஈஸியாக செக் பண்ணலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் 8.5 என்ன சொல்லுதுனாக்கா, சப்போஸ் Z5 அது ஒரு ரிங்குன்னு தெரியும், ஏன்னா ஜென்ரலாக வந்து ZN இஸ் ரிங்குன்னு தெரியும். இப்போ டேக் n = 5 and n = 6னா Z5 cross Z6. இதில் எப்படி அடிஷன் டிஃபைன் பண்ணால், சப்போஸ் 3,5 ஒரு எலமெண்ட் 4,2 ஒரு எலமெண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆட் பண்ணோம். ஸோ இங்கே 3,4 வந்து 7, ஆனால் மாடியூல் 5 இருக்கும்போது 2 ஆயிடும். ஓகே, அதேமாரி 5 + 2 வந்து 7 தான், மாடியூல் 6 இருக்கும்போது 1 ஆயிடும். ஸோ அடிஷன் ஆஃப் திஸ் வந்து இது. அதேமாதிரி மல்டிபிகேஷன் கோஆர்டினேட்ஸ் மல்டிபிகேஷன், அதுக்கு மாடியூலோ ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்டுக்கு மாடியூலோ 5 எடுக்கணும், செகண்ட் கோஆர்டினேட்டுக்கு மாடியூலோ 6 எடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது வந்துடும். therefore அகைன் திஸ் இஸ் எ ரிங். அப்போ இங்கே 1,1 வந்து யாருனாக்கா ஐடென்டிட்டி ஃபார் திஸ் ரிங். ஓகே, இப்போ நம்ம ரிங்கா பார்த்தாச்சு. இப்போ சம் ப்ராப்ளம்ஸ் வந்து சின்ன ப்ராப்ளம்ஸ். ஸோ இதுக்கு டேபிள் வரையணும், அவ்வளோ தான். ஸோ அடிச்ச அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் டேபிள் ஃபார் திஸ் ரிங். நம்மளுக்கு மாடியூல் 5ல் வந்து எப்படி 2 எலமெண்ட் கூட்டுறது மல்டிப்ளை பண்ணுறதுன்னு தெரியும், அதை நீங்கள் போடலாம். ஸோ அதேமாதிரி இந்த ரிங்குக்கு இங்கே இருக்கிறது எல்லாமே ஆர்டர் பேராக இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் பேர் வந்து Z3 இருக்கும், செகண்ட் பேர் வந்து Z2 இருக்கும். அப்போ இங்கே 3 எலமெண்ட்ஸ், இங்கே 2 எலமெண்ட்ஸ், மொத்தம் 6 எலமெண்ட்ஸ் ஆர்டர் பேர் இருக்கும். அந்த எலமெண்ட்ஸ்க்கு கோஆர்டினேட்ஸ் அடிஷன் கோஆர்டினேட்ஸ் மல்டிபிகேஷன் ஒரு டேபிள் வரையணும், அவ்வளோதான். அதை நீங்கள் பார்த்துங்க. இப்போ தேர்ட் ப்ராப்ளம் என்ன சொல்லுங்கன்னா, சப்போஸ் வி டேக் R = 0 மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 பட் மாடியூலோ 15 எடுக்கிறேன்.
ஏன்னா இப்போ 0 3 6 9 9 + 3 வந்து 12 12 + 3 வந்து 15 ஆயிடும். 15 இங்கே தான் நம்ம இதில் தான் இருக்கும். அப்புறம் அது 15 வந்து 0 ஆயிடும். ஸோ இப்போ இந்த 6 வந்து ரிங்கா அப்படின்னு பார்க்கணும். அப்போ ரிங்னா நம்ம என்ன சொல்லணும், அதே ஆப்ரேஷன் மாடுலோ 15 பொறுத்து இது வந்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுறதா ரிங் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணால் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிடலாம். இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ 3 + 6 வந்து 9 அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ எந்த 2 எலமெண்ட்டை நீங்கள் கூட்டினாலும் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன் அது இங்கே இருக்குது. அதே மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன் ஆல்சோ க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ நீங்கள் 3 6 எடுத்துங்க. 3 6 3 × 6 வந்து 18. 18க்கு மாடுலோ 15 எடுத்தீங்கன்னா என்ன வரும், 3ன்னு வரும். ஸோ 3 அகைன் இஸ் இன்சைடு இருக்கு. ஸோ யூ கேன் ஈஸிலி செக் திஸ் சாட்டிஸ்ஃபை ஆல் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரிங். இப்போ கொஸ்டின் என்னன்னாக்கா இது வந்து ரிங்கான்னு கேட்குறாங்க. இது ரிங்கு ஈஸியாக வந்துடும். இது காம்படிட்டிவ் வருமா, இது காம்படிட்டிவ். ஏன்னாக்கா ஆக்சுவலி இது சப்செட் ஆஃப் Z5. நம்மளுக்கு தெரியும் Z5 வந்து அடிஷனல் மல்டிபிளிகேஷன் பொறுத்தும் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை. அதனால இன் பர்டிகுலர் இந்த எலமெண்ட்ஸ் Z15 தான் இருக்கு. அதனால அதுவும் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை ஓவர். இப்போ கொஸ்டின் என்னக்கா இதுல ஐடென்டி எலமெண்ட் கிடைக்குமானா, அப்ப எந்த எலமெண்ட் ஐடென்டி எலமெண்ட் அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் ஏவை தான் நம்ம ஐடென்டி எப்போ சொல்லணும்னாக்கா அந்த எலமெண்ட் கூட இந்த செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட் எக்ஸ்ன்றது இங்கே வேரி ஆகும். ஏன்றது தான் ஐடென்டி, அது கிடைக்குமா அப்படின்னு செக் பண்ணும். ஸோ A டைம்ஸ் X = Xனே வரணும். நீங்கள் X டைம்ஸ் A போட்டாலும் நீங்கள் இதை ஒரு டைம் கண்டுபிடிச்சாலே போதும். ஏன்னா இது காம்படேட்டிவ்ங்கிறதால நீங்கள் ஒன்ஸ் AX கண்டுபிடிச்சாலே போதும், XAவும் அதே தான் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி சச்ச A கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ என்ன கிடைக்கும், அந்த அந்த இது வந்து இதுக்குள்ளேயே இருக்குமான்னு பார்க்கணும். அந்த ஐடென்டிட்டி யூஸ்வலாக 1 போட்டால் வரும். ஏன்னா 3 × 1 3 தான், 6 × 1 6 தான் எல்லாமே. அப்போ 1 வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஏன்னா 1 வந்து Z15 வந்து ஐடென்டி எலமெண்ட். அதே 1 வந்து இந்த சப்செட்டுக்கு நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்காது. அப்போ இதுக்குள்ளே வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணும். சப்போஸ் 0 கண்டிப்பாக வந்து எப்பயுமே வந்து ஐடென்டி எலமெண்ட்டாக இருக்காது. இப்போ 3 வந்து இருக்குமான்னு பார்க்கணும். அப்போ 3 கூட நாங்கள் இப்போ 3 × 3 யாரு 9. அப்போ 3 வரல நம்மளுக்கு. அப்போ 3 வந்து ஐடென்டிட்டியாக இருக்க முடியாது. சப்போஸ் 6 இருக்குமானா அகைன் இப்போ 3 × 6 யாரு 18. 18 மாடியூல் எடுக்கும்போது 3 தான் வருது, நம்மளுக்கு 6 வரல. therefore again 6 is not also identity. ஸோ அப்போ நீங்கள் எதுவுமே எல்லாத்தையும் செக் பண்ணலாம். எதுவுமே வந்து இந்த செட்டுக்கு இது ரிங்காக இருக்கும், பட் இதுக்கு வந்து ஐடென்டிட்டி கிடையாது. ஓகேவா? இல்லை வேற ஏதாவது ஐடென்டிட்டி இருக்குமா நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிடுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் R to R. செட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்ஸ் ஃப்ரம் ரியல் நம்பர் டு ரியல் நம்பர் வந்து வித் ரெஸ்பெக்ட் காம்போசிஷன் வந்து இப்போ அடிஷனை பொறுத்து இங்கே டிஃபைன் பண்ணலாம். இல்லைனா இங்கே டேரக்டாகவே 2 ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுவோம், F + g of x = f of x + g of x. ப்ராடக்ட் வந்து ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான். F × g acting at x = f of x × g of x. So with respect to these two operation, set of all functions from R to R form a ring. இப்போ இந்த ரிங்கை வந்து காம்படிட்டிவ் ரிங்கா அப்படின்னு செக் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக தெரியும். அப்போ F × g = g × x சொல்லுவோம். therefore F × g of x = by the definition f of x × g of x. இந்த f of x g of x எங்க இருக்குனாக்கா ரியல் நம்பர்ல இருக்கும். ரியல் நம்பர் வந்து காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கணும். therefore இதை வந்து g of x × f of x எழுதிக்கலாம். ஸோ அகைன் பை டெஃபினிஷன் இது வந்து g × f at x எழுதிக்கலாம். therefore this is to for all x போது f g = gf வந்துடும். therefore again satisfy the commutative property. therefore is a commutative set of all functions from R to R is a commutative. இப்போ கொஸ்டின் வந்து ஐடென்டி எலமெண்ட் கிடைக்குமானாக்கா அப்போ ஐடென்டி எலமெண்ட் கிடைக்கும். அந்த ஃபங்க்ஷன் யாருனாக்கா f of x = 1. இந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்களா 1, f of x = 1. இது வந்து ஆக்ட் அஸ் ஐடென்டி மல்டிப்ளிகேஷன் கொடுத்த ஐடென்டி எலமெண்ட். ஏன்னா நீங்கள் எந்த g கூட நீங்கள் 1 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு g தான் வரும். அப்போ அந்த 1ன்றதான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். அந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் செட்டுக்குள்ளே தான் இருக்கும். therefore is the ring? Yes, is the ring. If so, is it commutative? Yes, is it commutative. Does it have an identity? Yes, it has an identity. That is constant function. Is the constant function that constant should be 1. அது வந்து ஐடென்டி ஃபங்க்ஷன் ஐடென்டி எலமெண்ட்டாக ஆக்ட் ஆகும். இப்போ அதே நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னக்கா, இங்கே வந்து நம்ம யூஸ்வலாக மல்டிப்ளிகேஷன் போடுறோம். இந்த மல்டிப்ளிகேஷன் போடாமல் மல்டிப்ளிகேஷன் பதிலாக காம்போசிஷன் போகிறீங்க. ஏன்னா டொமைன் டொமைன் சேம் தான், அதனால் நம்ம காம்போசிஷன் இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் காம்போசிஷனை பொறுத்து இது வந்து ரிங்காக இருக்குமா, தட் இஸ் 2 எலமெண்ட் ஆல்ஃபா பீட்டான்னு எடுத்து ஆல்ஃபா காம்போசிஷன் பீட்டா ரிங்காக வருமானு செக் பண்ணுங்க. ஓகே, ரிங்கா வந்தாலும் அது காம்படிட்டிவ் வருமா வராது. நம்ம ஆல்ரெடி ரியல் அனாலிசிஸ் படிச்சிருக்கோம். F காம்போசிஷன் G வந்து நாட் ஈக்குவல் டு G காம்போசிஷன் F. ஓகேங்களா? ஸோ இது நடக்கவே நடக்காது. நீங்கள் நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்கு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் எதுவும் போடல, கண்டினியூஸாக இருக்கணும், டிஃபரன்ஷியலாக இருக்கணும், எதுவும் ஜஸ்ட் ஃபங்க்ஷன் ஃப்ரம் R to R அவ்வளோதான். நீங்கள் காம்போசிட் பண்ணாலும் அகைன் இஸ் ஃபங்க்ஷன் ஃப்ரம் R to R தான். ஓகே,
நீங்கள் ஐடென்டி எலமெண்ட்டு என்ன வரும், ஏன்னா அங்கே அடிஷன் சேம் அடிஷன் தான், ஜஸ்ட் மல்டிபிகேஷன் மட்டும் காம்போசிஷன் எடுக்கும்போது அது ரிங்காக வந்தாலும் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஏன்னா அண்டர் காம்போசிஷனை பொறுத்து ரெண்டு ஃபங்க்ஷன் வந்து காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகே, அது கிளியராக சொல்லிடலாம். டஸ் இட் ஹேவ் ஐடென்டிட்டி அப்படின்னு செக் பண்ணீங்க. ஐடென்டிட்டி எப்போ கிடைக்குன்னா நம்மளுக்கு தெரியும், அப்போ இன்வெர்ஸ் கிடைக்கும். எஃப் காம்போசிட் எஃப் இன்வெர்ஸ் தான் நம்மளுக்கு அதே ஐடென்டிட்டி கிடைக்கும். ஓகே, இப்போ ஆக்சுவலாக என்ன சொல்ல போகிறோம் இல்லைன்னா எஃப் காம்போசிட் ஜி வந்து நம்மளுக்கு எஃப்ஏ வந்ததுன்னா தான் இந்த ஜிக்கு பேர் ஐடென்டிட்டின்னு பேர். ஸோ அப்போ இங்கே காம்போசிஷன் தான் எடுக்கணும். அப்போ ஐடென்டி ஃபங்க்ஷன் வருமா அப்படின்னு பார்க்கணும். ஸோ தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்னு வரும். தேர்ஃபோர் இந்த ஜி ஆஃப் எக்ஸ் என்ன எடுத்துக்கலாம், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஐடென்டி ஃபங்க்ஷன் எடுத்தீங்கன்னாக்கா அது உங்களுக்கு என்னவா இருக்குனாக்கா ஐடென்டி எலமெண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஆனால் அந்த போன ப்ராப்ளத்தில் வந்து கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் எடுத்தோம். இங்கே அங்கே வந்து ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன். ஆனால் இங்கே வந்து காம்போசிஷன் எடுக்கும்போது இங்கே ஐடென்டி எலமெண்ட் யாருனாக்கா ஐடென்டி ஃபங்க்ஷன். ஸோ அப்போ இது வந்து ரிங்காக ஃபார்ம் ஆகும். ஆனால் காம்படேட்டிவ் மட்டும் இருக்காது, ஆனால் ஐடென்டி எடுக்கும். சப்போஸ் இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க, கிவன் எக்ஸாம்பிள் ஆஃப் எ ரிங் இட் ஹாஸ் அ யூனிட்டி பட் நாட் காம்படேட்டிவ். அது நீங்கள் செட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ்னு சொல்லலாம். ஓகே, ஏன்னா செட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸும் ரிங்கு தான், அங்கே காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இருந்தாலும் அங்கே ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான் ஐடென்டி எலமெண்ட் ஆக்ட் ஆகும். இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இது ப்ரொவைடட் யூ ஹேவ் டு செக் திஸ் இஸ் ரிங் ஆர் நாட் வித் ரெஸ்பெக்ட் டு காம்போசிஷன் மல்டிபிகேஷன் பொறுத்து ரிங்காக இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஜஸ்ட் அது ஆல்ரெடி குரூப்பாக இருக்கும், நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து மல்டிபிகேஷன் தான் செக் பண்ணணும், அதுவும் ஈஸியாக வந்துடும், நீங்கள் செக் பண்ணிங்க. இப்போ நெக்ஸ்ட் 8.7 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அகைன் செட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ் தான் ஸ்பெஷல் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருக்கும். இது இந்த அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸஸ் AB0C வேறு ABC இன்டிஜர்ஸில் எடுக்கிறோம், ரியல் நம்பர்ஸ் கிடையாது. ஓகே, இப்போ இது வந்து குரூப்பாக இருக்குமா கொஸ்டின் வந்து இஸ் ஆர் இஸ் த ரிங் வித் ரெஸ்பெக்ட் டு மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன் மேட்ரிக்ஸ் அடிஷனை பொறுத்து இருக்குமா அப்படின்னாக்கா நீங்கள் ஈஸியாக செக் பண்ணலாம். ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் அங்கே தான் இருக்கும். ஏன்னா கோஆர்டினேட்ஸ் தான் நீங்கள் மேட்ரிக்ஸ் அடிஷன் வந்து எப்படி டிஃபைன் பண்ணீங்க, கோஆர்டினேட் சைஸ் தான். இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் ப்ளஸ் எக்ஸு ஒய் 0 இசட்னா A plus X, B plus Y, 0 plus 0, C plus Z. So therefore இங்கே ABC, XY, Z எல்லாமே இன்டிஜர்னா நீங்கள் சம் பண்ணாலும் இன்டிஜர்ஸ் தான் வரும். ஸோ ஈஸிலி வி கேன் ஷோ தட் திஸ் இஸ் அடிஷனை பொறுத்து குரூப்பாக வந்துடும். ஓகே, செட் ஆஃப் அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸஸ் ஃபார்ம் ஏ குரூப் வித் ரெஸ்பெக்ட் டு அடிஷன், மேட்ரிக்ஸ் அடிஷனை பொறுத்து. ஏன்னா அடிஷனை பொறுத்து 0 எலமெண்ட் யாருன்னா 0 0 0 தான் ஐடென்டி எலமெண்ட்டு. அதோட இன்வெர்ஸ் யாருனாக்கா ஏபிசி, இதோட இன்வெர்ஸ் யாருனாக்கா -A -B 0 -C. இது வந்து இந்த இதோட அடிட்டிவ் இன்வெர்ஸ். ஸோ எபிலியன் குரூப் A plus B = B plus A மேட்ரிக்ஸ் நடக்கும். இப்போ நெக்ஸ்ட் தேர்ஃபோர் அந்த மல்டிபிகேஷன் செக் பண்ணும். அப்போ மல்டிபிகேஷன் செக் பண்ணால் என்னது, இந்த மேட்ரிக்ஸ் ப்ராடக்ட் பண்ணால் இதே டைப்பில் தான் வருமா அப்படின்னு செக் பண்ணும். அப்போ இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் A B 0 Cன்னு எடுங்க, இன்னொன்று வந்து எக்ஸு ஒய் 0 Z. இதை எடுத்து மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸாக வருதான்னு செக் பண்ணுங்கள். இது A × X AX, அப்புறம் வந்து ப்ளஸ் 0 ஆகிடும். அப்புறம் இங்கே AY ப்ளஸ் BZ வரும். இங்கே 0, இது 0 ஆகிடுது. இங்கே 0, இது CZ. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அகைன் உங்களுக்கு கீழே இங்கே 0 வந்துடுது. ஸோ அகைன் இஸ் க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை நீங்கள் அசோசியேட்டி ஈஸியாக செக் பண்ணிடலாம். தேர்ஃபோர் டிஸ்ட்ரிபியூட்டிவாகவும் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். ஸோ திஸ் ஃபார்ம் ஏ ரிங் வித் ரெஸ்பெக்ட் டு மேட்ரிக்ஸ் அடிஷன் அண்ட் மேட்ரிக்ஸ் மல்டிபிகேஷன். இஸ் திஸ் காம்படேட்டிவ் ரிங்? அப்போ காம்படேட்டிவ் ரிங்னா எல்லாமே வந்து AB = B நடக்குமானா நடக்காது. ஓகே, நம்மளுக்கு தெரியும் எப்போ எந்த மாதிரி மேட்ரிக்ஸ் நடக்கும்னா இந்த மாதிரி டயகனல் இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் நம்ம ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா வித் கண்டிஷன் தட் AC வந்து நான் ஜீரோ வரலாம். ஸோ இது வந்து காம்படேட்டிவ் ரிங் அவசியம் இல்லை. டஸ் வி ஹேவ் ஐடென்டி தான் இருக்கும், ஏன்னா அந்த ஐடென்டி மேட்ரிக்ஸ் தான். ஏன்னா இது எல்லாமே இன்டிஜர் என்ட்ரிஸ் தான், 1 0 0 1 இடத்துல இதுதான். ஸோ அகைன் இந்த எக்ஸாம்பிள் வந்து இது காம்படேட்டிவ் நடக்காது, பட் இதுக்கு வந்து ஐடென்டிட்டி இருக்கும். ஸோ இந்த ஐடென்டிட்டி தான் என்ன மீன் பண்ணுறோம், மல்டிபிகேஷன் பொறுத்த ஐடென்டிட்டி தான். ஸோ ப்ளஸை பொறுத்த ஐடென்டிட்டி கிடையாது. ஓகே, ஸோ ஷோ தட் எவ்ரி ரிங் வித் ப்ரைம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் காம்படேட்டிவ். ஸோ ஒரு ரிங்கில் வந்து ப்ரைம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தட் இஸ் கார்டினாலிட்டி வந்து ப்ரைம் நம்பராக இருந்தால் கண்டிப்பாக அது வந்து காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்றத நீங்கள் எக்ஸாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து மஸ்ட் எ ப்ரைம், சப்போஸ் ஒரு ரிங்கில் ப்ரைம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்தனாக்கா அதில் வந்து ஐடென்டி எலமெண்ட் இருக்குமா அப்படின்னு கொஸ்டின். அது இருக்காது. அதான் இப்போ லாஸ்ட் எக்ஸசைஸில் பார்த்தோம். இப்போ இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து இதனுடைய கார்டினாலிட்டி யாரு 5. அப்போ 5ன்றது ஒரு ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர் கார்டினாலிட்டியாக ஒரு ரிங் இருக்கு, ஆனால் இதை வந்து மல்டிப்ளேட்டிவ் ஐடென்டி கிடையாது. ஸோ அது மஸ்ட் இருக்குமானா இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து R வந்து ரிங்கு,
n வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்னா இந்த செட் ஆஃப் ஆல் மேட்ரிசஸ் n கிராஸ் n மேட்ரிசஸ் ஓவர் த ரிங் ஆர், இந்த ரிங் வந்து ரியல் நம்பர் கிடையாது, எனி ரிங் இசட்டா கூட இருக்கலாம். ஸோ அது வந்து காம்படிட்டிவா இருக்கணும்னா அண்டர் வாட் கண்டிஷன் இஸ் த செட் இஸ் காம்படிட்டிவ்னா n ஈக்குவல் டு 1 போட்டால் தான் காம்படிட்டிவா இருக்கணும், பிளஸ் ஆரும் காம்படிட்டிவா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ n ஈக்குவல் டு 1 இருக்கணும், ஆர் வந்து காம்படிட்டிவ் ரிங்காக இருந்தால் தான் அப்போ 1x1 மேட்ரிக்ஸ் தான் வந்து ஏபி ஈக்குவல் டு பி நடக்குமே தவிர எல்லா மேட்ரிக்ஸும் நடக்காது. அப்போ 1x1 மேட்ரிக்ஸ் ப்ரொவைடட் ஆர் ஷுட் பி காம்படிட்டிவ் இருக்கும், ஆர் காம்படிட்டிவ் இல்லைன்னா அங்கே நடக்காது. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் பேசிக் தியரம் ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரிங். என்னன்னா இந்த ரிங்கில் வந்து இந்த ஐடென்டி எலமெண்ட் 0 யூனிக்காக இருக்கும், அதே மாதிரி மல்டிபிகேஷன் ஐடென்டி வந்து யூனிக்காக இருக்குன்றதான் தியரம். தட் இஸ் ஐ லீவ் இட் டு எக்ஸசைஸ். சப்போஸ் ரெண்டு ஐடென்டி எலமெண்ட் கிடைச்சுன்னா அதை நீங்கள் ஈக்குவல் சொல்லிடலாம், அதே மாதிரி மல்டிபிகேஷன் ஐடென்டி ரெண்டு கிடைச்சுன்னா அது ரெண்டுமே ஈக்குவல் ஈஸியாக சொல்லிடலாம். அது ப்ரூஃப் இருக்கு, நீங்கள் படிச்சு பார்த்துக்கணும். ஸோ த தியரம் சேஸ் எனி ரிங் இட் ஹாஸ் a unique ஐடென்டி எலமெண்ட். ஐடென்டி எலமெண்ட் ஆல்வேஸ் கிடைக்கும், ஆனால் மல்டிபிலிட்டி ஐடென்டி கிடைக்காது ஜென்ரலாக ரிங்குக்கு. சப்போஸ் மல்டிபிலிட்டி ஐடென்டி கிடைச்சதுன்னா அதுவும் யூனிக்காக தான் இருந்தாகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் தியரம் வந்து இதெல்லாம் சிம்பிள் தியரம் தான். என்னன்னா ஆர் வந்து ரிங்கு, ஏபிஆர் சம் எலமெண்ட்ஸ் இந்த ஆர். இங்கே ஆர்ன்றது ரியல் நம்பர் கிடையாது, ஜஸ்ட் நோட்டேஷன் ஃபார் த ரிங்கு தான். ஓகேவா? இந்த ஆருக்கும் ரியல் நம்பராக இருக்கும், நீங்கள் டிஃபரன்ஸ் வச்சு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 0 × a ஈக்குவல் டு a × 0 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அது சிம்பிள் தான், அங்கேயே சொல்லியிருப்பாங்க. 0 ஈக்குவல் டு 0 + 0 நம்மளுக்கு தெரியும். இப்போ a × 0 இருக்கு, இந்த 0 வந்து 0 + எழுதலாம். அப்ளை த டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, யூ கெட் 0a + 0a. therefore 0a பை அடிஷனை பொறுத்து கேன்சலேஷன் ட்ரூ. ஏன்னா அது அடிஷனை பொறுத்து எப்படி குரூப்ல வந்து நம்மளுக்கு கேன்சலேஷன் ட்ரூ தெரியும். அப்போ இந்த ஒரு 0 × a கேன்சல் ஆச்சுன்னா இந்த 0 × a இந்த பக்கம் 0 எழுதலாம், 0 + 0a எழுதலாம். அப்போ உங்களுக்கு வந்து இது வந்துடும் ஃபர்ஸ்ட் ஒன். சிமிலர்லி செகண்டும் நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம், அதை நீங்கள் இதில் போட்டு தட் இஸ் -a டைம்ஸ் b ஈக்குவல் டு a டைம்ஸ் -b ஈக்குவல் டு -ab. அந்த மைனஸ் வந்து நம்ம எங்கே வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சொல்கிறது தான் இந்த தியரம். ஸோ நெக்ஸ்ட் பார்ட் என்ன சொல்லுதுன்னா -a × -b is nothing but a × b. ஸோ இதெல்லாம் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ரிங். we can easily prove this one using the definition of ring properties. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா, இந்த கேன்சலேஷன் லா அதெல்லாம் யூஸ் பண்ணி. பட் மல்டிபிகேஷன் பொறுத்து கேன்சலேஷன் லா ட்ரூ கிடையாது இங்கே. ஏன்னா மல்டிபிகேஷன் பொறுத்து நம்ம குரூப் கிடையாது, குரூப்பாக தான் கேன்சலேஷன் லா ட்ரூ தெரியும் நம்மளுக்கு ரிங்கு வந்து ப்ளஸ்ஸை பொறுத்து தான் குரூப் தெரியும். அதனால ப்ளஸ்ஸை பொறுத்து நீங்கள் ஏதாவது வந்துச்சுன்னா சப்போஸ் a + b ஈக்குவல் டு சம் a + c வந்தால் நீங்கள் கேன்சலேஷனில் அப்ளை பண்ணலாம், ஏன்னாக்கா இது அடிஷனை பொறுத்து குரூப். ஆனால் இதே மல்டிபிகேஷன் பொறுத்து ab ஈக்குவல் டு ac இருந்ததுன்னா நீங்கள் வந்து ரிங்கில் வந்து இந்த மாதிரி கேன்சலேஷன்லாம் யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா இது மல்டிபிகேஷன் பொறுத்து குரூப் கிடையாது. ஓகேவா? ஸோ அது மைண்டில் வச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் கராலரி என்ன சொல்லுதுனாக்கா, இன் டர்ம்ஸ் ஸ்பெசிஃபிக்காக ஒன்று எடுத்துங்க. ரிங் வித் ஐடென்டி இருந்ததுன்னா -1 டைம்ஸ் a ஈக்குவல் டு -a ஃபார் ஆல் a. இந்த -1 கூட a நீங்கள் மல்டிப்ளை பண்ணால் -a எழுதிக்கலாம் அப்படின்ட்டு தான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன சொல்றோம். இந்த நெக்ஸ்ட் தியரம் வந்து ஆக்சுவலாக ப்ராடக்ட் ஆஃப் தட் n எலமெண்ட்னா எப்படி ப்ராடக்ட் பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு நம்பராக தான் ப்ராடக்ட் பண்ணுறது. ஸோ சப்போஸ் r இஸ் a ரிங்கு, சப்போஸ் a1 to an is a element in the ring, then regardless how the product is bracket. எப்படி ப்ராக்கெட் பண்ணால் ஃபர்ஸ்ட் a1 a2 மல்டிப்ளை பண்ணணும், அதான் இங்கே போட்டிருப்பாங்க. a1 a2 ஃபர்ஸ்ட் பண்ணணும், ஏன்னா நம்மளுக்கு 2 எலமெண்ட்ஸ் தான் மல்டிப்ளை பண்ண தெரியும். ஜஸ்ட் n எலமெண்ட்ஸ் தான் எப்படி பண்ணுறதுன்னா ஃபர்ஸ்ட் மொதல் 2 எலமெண்ட்ஸ் ப்ராடக்ட் பண்ணி அதுக்கப்புறம் a3 கூட பண்ணணும், அதுக்கப்புறம் வந்த ரிசல்ட் கூட a4 கூட பண்ணணும் அண்ட் சோ ஆன். இதான் வந்து அதுக்கு மீனிங் ஃபார் திஸ் ப்ராடக்ட். ஓகே, அதான் தெரியாமல் சொல்லியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா Z6ல பாருங்க, 2ன்னு ஒரு எலமெண்ட்ஸ் இருக்கும், 3ன்னு எடுக்கணும். அது ரெண்டு ப்ராடக்ட் பண்ணால் 0, ஏன்னாக்கா மாடிலோ 6 எடுக்கிறோம். 3 2 6, மாடிலோ 6 வந்து 6 ஆயிடும். அப்போ 2 நான் 0, 3 நான் 0, ஆனால் ப்ராடக்ட் பண்ணால் 0. சிமிலராக அடுத்த எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸில் பார்த்தீங்கன்னாலும் இந்த 2 மேட்ரிக்ஸ் எடுங்க, இதை ப்ராடக்ட் பண்ணால் 0 வருது. ஓகே, ஆனால் இந்த 2 மேட்ரிக்ஸுமே நான் 0 மேட்ரிக்ஸ். ஓகே, சிமிலர்லி பார்த்தீங்கன்னாக்கா Z12ல வந்து 3 × 1 ஈக்குவல் டு 3 × 5. ஏன்னா 3 × 1ஓட வேல்யூ வந்து 3 × 5ஓட வேல்யூ வந்து 15. மாடிலோ 12 எடுத்தீங்கன்னா 3, அப்போ ரெண்டுமே ஈக்குவல் தான். ஸோ 3 × 1 ஈக்குவல் டு 3 × 5. நீங்கள் வந்து கேன்சலேஷன் அப்ளை பண்ண முடியாதுங்க, 1 ஈக்குவல் டு 5 வந்துடும். ஸோ ஈவன் அந்த நம்பர் வந்து நான் 0 வந்தாலும் நீங்கள் கேன்சலேஷன்லாம் அப்ளை பண்ண முடியாது ரிங் தியரியில். ஸோ அதுக்கும் எக்ஸாம்பிள் பார்த்தேன். ஓகே, ஸோ சிமிலர்லி இதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 3 × 5 × 3 ஈக்குவல் டு நம்மளுக்கு தெரியும் குரூப் தியரியில் வந்து ஒரு ரிசல்ட் படிச்சிருப்போம். என்னன்னா AB ஈக்குவல் டு ஏவா இருந்ததுனாக்கா அகைன் அந்த கேன்சலேஷன் அப்ளை பண்ணிட்டு B ஈக்குவல் டு ஐடென்டி சொல்லியிருப்போம்.
ஆனால் இங்கே ரிங் தியரியில் அப்படி சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 5 × 3 யாரு 15, 15 மாடிலோ 12 எடுக்கும்போது 3 வருது. அப்போ 3 3 கேன்சல் பண்ணிட்டு 5 = 1 சொல்ல முடியாது இங்கே. ஓகே, ஆனால் குரூப் தியரியில் அதெல்லாம் பண்ணலாம். பட் ரிங் தியரியில் மல்டிபிளிகேஷனில் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. நம்ம அடிஷனை பொறுத்து இதில் நம்ம எது வேணால் பண்ணலாம். மல்டிபிளிகேஷனை பொறுத்த வரைக்கும் குரூப்பாக இருந்தால் தான் நம்ம பண்ண முடியும், மற்றபடி அது பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள். இப்போ சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். என்ன அது சிம்பிள் தான். இப்போ இதை எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? இங்கே வந்து ஜஸ்ட் குரூப் தான் சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு கோஆர்டினேட்ஸாக பிரிக்கணும். அப்போ இது யார்? ஏ இன்ட்டு ஏ. ஏ இன்ட்டு ஏவை நம்ம ஏ ஸ்கொயர் நேரலாம் தப்பு கிடையாது. ப்ளஸ் இல்லைனா மைனஸ், நெக்ஸ்ட் டேர்ம் வந்து மைனஸ். அப்புறம் ஏ ஃபஸ்ட்டு ஏ வச்சு தான் பண்ணுறோம். அப்போ ஏபி, இப்போ பி முடிச்சு. அப்போ நெக்ஸ்ட் பி ப்ளஸ் பி டைம்ஸ் ஏ, அப்புறம் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இதான் வந்து இதோட வேல்யூ. நீங்கள் ஏபி ஈக்குவல் டு பிஏ இருந்தால் தான் நீங்கள் இதை கேன்சல் பண்ண முடியும். ஓகேவா? அதனால தான் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பிக்கு நம்ம வேல்யூ ரியல் நம்பர்ஸில் என்னதும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதுவோம். ஓகே, ஆனால் ஜென்ரலாக இது ட்ரூ கிடையாது. அது எப்போ ட்ரூ ஆனாக்கா இந்த ஏவும் பியும் வந்து காம்படேட்டிவ் ரிங்கில் இருந்தால், நம்மளுக்கு ஆர் வந்து காம்படேட்டிவ் ரிங் இருந்தால் நம்ம டேரெக்டாக ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதுறோம். ஆனால் ஜென்ரல் ரிங்கில் வந்து ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி என்னன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பிஏ மைனஸ் பி ஸ்கொயர் அப்படி தான் எழுத. ஸோ அதே மாதிரி இதையும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம். அப்போ இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறது? டேரெக்டாக நீங்கள் ஏ மைனஸ் பிக்யூ ஃபார்முலா அப்ளை பண்ணக்கூடாது. இந்த ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் பி, ஏ மைனஸ் சி வந்து 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். அது மல்டிப்ளை பண்ணால் வந்து அந்த ஏ காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஜஸ்ட் இங்கே தான் தெரியும். ஓகே, அதை வச்சு நீங்கள் ஈஸியாக போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா, சப்போஸ் ஆர் இஸ் ரிங் வித் யூனிட்டி and suppose there is a element 3 elements ABC satisfy the condition AB into BA equal to 1. அப்போ A into B மல்டிப்ளேட்டிவ் இன்வெர்ஸ் மாதிரி கிடைக்குது. அண்ட் AC ஈக்குவல் டு 0வா இருக்கு. இதுல இருந்து C ஈக்குவல் டு 0 சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. ஈஸியாக சொல்லிடலாம். ஏன்னா AC ஈக்குவல் டு 0ன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னாக்கா BA வந்து 2 பக்கம் மல்டிப்ளை பண்ணுது. ஓகே, நம்மளுக்கு தெரியும் 0 கூட எந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அதனால இந்த பக்கம் 0. நம்மளுக்கு இப்போ அசோசியேட்டி நம்மளுக்கு தெரியும். அதனால BA யாரு 1. இப்போ 1 into C வரும். 1 into C யாருனாக்கா C. therefore C equal to 0. ஓகே, தட் இஸ் சிம்பிள். ஓகே, ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணுறோம்? 2 நம்பரை ப்ராடக்ட் பண்ணால் 0 வந்தால் ஒரு நம்பர் 0ன்னு சொல்கிறோம். எப்போ ஒரு நம்பர் 0 சொல்கிறோன்னாக்கா அதில் இன்னொரு நம்பர் ஏ வந்து மல்டிப்ளேட் இன்வெர்ஸ் கிடைச்சதுன்னா அதோட இன்வெர்ஸ் அதில் 2 பக்கம் மல்டிப்ளை பண்ணி நம்ம C equal to 0ன்னு சொல்லிடுவோம். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் அதே தான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நான் சொல்லுது, சப்போஸ் ஆர் இஸ் ஏ ரிங் வித் ஐடென்டிட்டி. சப்போஸ் தட் 3 elements satisfy BA ஈக்குவல் டு AC ஈக்குவல் டு 1 இம்ப்ளைஸ் நம்ம அந்த ஏவை கேன்சல் பண்ணிட்டு B ஈக்குவல் டு C சொல்ல முடியுமா அதான் சொல்லிக்கிறாங்க. ஸோ அது சொல்ல முடியும்னா கவுண்டர் எக்ஸாம்பிள் சொல்லணும். இல்லை சொல்ல முடியும் அப்படின்னா அது எப்படி சொல்ல முடியும் அப்படின்றத சொல்லுங்க. ஓகே, ஸோ அப்போ B ஈக்குவல் டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? சப்போஸ் B வந்து 1 into Bன்னு எழுதலாம். ஓகேவா? ஸோ இந்த 1 எப்படி எழுதலாம்னாக்கா BN கூட எழுதலாம், இல்லைன்னா ஏசின்னு எழுதலாம். ஓகே, ஸோ BA. ஓகே, பெட்டர் வந்து BA எழுதாமல் இது வருமா ஜென்ரலாக வருமா அப்படின்னு பாருங்க. ஜென்ரலாக இந்த லெஃப்ட் கேன்சலேஷனாக சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ லெஃப்ட் கேன்சலேஷன் நடக்குமா நீங்கள் B ஈக்குவல் டு Cன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ தட் இட் டஸ் ஆர் ஃபைண்ட் அன் எக்ஸிபிளிஸ் இது வரும். நீங்கள் ஜஸ்ட் B ஈக்குவல் டு Cன்னு சொல்லுங்கள், அவ்வளோ. சில ரிங்குகள் வராமல் இருக்கும். ஓகே, ஸ்பெசிஃபிக்காக மேபி. ஓகே, நம்ம இன்னும் நிறைய ரிங்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். ஆனால் B ஈக்குவல் டு Cன்னு இம்ப்ரூவ் பண்ணிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த 14th ப்ராப்ளம் போடுங்க. நீங்கள் 15th போடுங்க. 15 வந்து சொல்ல முடியாது. சப்போஸ் என்ன சொல்கிறாங்கன்னா A into A minus 1 equal to 0 ஆனால் அதில் வந்து A வந்து 0 1 தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. தட் இஸ் இதுனா என்ன அர்த்தம்? A ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்னு அர்த்தம். A ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏன்னா A மஸ்ட் பி 0 1 தான் இருக்கணும் அவசியம் கிடையாது ரிங்கில். ஓகே, அதுக்கு கன்ஸ்ட்ரக்ட் எக்ஸ்பிளிசிட் எக்ஸாம்பிள் போடணும்னாக்கா நீங்கள் ZNல ஏதோ ஒரு எண் எடுத்துக்கிட்டீங்கன்னா Z8 இல்லை ஏதோ ஒன்று ZN ஜென்ரலாக இங்கே போயிட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். அது ஸ்கொயர் பண்ணால் ஐடென்டிட்டி வரும். ஆனால் அந்த எலமெண்ட் வந்து 0வும் இல்லாமல் 1ம் இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிடுங்க. இப்போ 16th ப்ராப்ளம் என்ன சொல்லுதுனாக்கா, சப்போஸ் ஆர் இஸ் ஏ ரிங் வித் கண்டிஷன் தட் A ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஃபார் ஆல் A. எல்லா ஏவும் A ஸ்கொயர் ஈக்குவல் டு A சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ ரிங்கு வந்து A ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஃபார் ஆல் A சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அந்த ரிங்குக்கு பேர் வந்து ஐடம்பொட்டன்ட் ரிங்குன்னு பேர். ஓகே, ஐடம்பொட்டன்ட் ரிங் எப்போனாக்கா A ஸ்கொயர் ஈக்குவல் டு A ஃபார் ஆல் A நடந்தனா. அப்படி நடந்தனா நம்ம என்ன சொல்லணும்? A + A ஈக்குவல் டு 0ன்னு சொல்லணும். ஓகே, ஸோ இது எப்படி சொல்கிறது அப்படின்னு பார்க்கணும். எப்படி சொல்கிறது? இப்போ A + A இருக்கு.
இது ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏன்னா ஒரு எலமெண்ட்டும் சேமஸ் அதனுடைய ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த எலமெண்ட் ஏ பிளஸ் ஏ ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏன்னா இது ஒரு எலமெண்ட், ஏ பிளஸ் ஏன்றது ஒரு எலமெண்ட், அதை ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ பிளஸ் ஏ எழுதிக்கலாம். இப்போ இந்த ஏ பிளஸ் ஏ ஹோல் ஸ்கொயருக்கு நம்மளுக்கு நீங்கள் எக்ஸ்பாண்ட் பண்ணிங்கன்னா ஏ ஸ்கொயர், இங்கே எல்லாமே ஏவேன்றதால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. 2a ஸ்கொயர் ப்ளஸ் அகைன் பி ஸ்கொயர் தான் இங்கே ஏ ஸ்கொயர். இப்போ எல்லாமே ஏ ஸ்கொயர் யாருனாக்கா ஏன்னு வரும். ஸோ இப்போ மொத்தம் நேரம் ஏ, இந்த 2a கூட நம்ம ஏ ப்ளஸ் ஏன்னு எழுதிக்கலாம். அப்புறம் கடைசி இருக்குது ஏ ஸ்கொயருக்கும் ஏ. இப்போ இந்த ஏ பிளஸ் ஏ எங்கே இருக்குது, இங்கே ஒரு ஏ பிளஸ் ஏ இருக்குது, இங்கே இந்த சைடு ஏ பிளஸ் இருக்குது. இந்த ஏ பிளஸ் ஏ வந்து 0 பிளஸ் ஏ பிளஸ் ஏன்னு ஆட் பண்ணலாம். இப்போ கேன்சலேஷனில் ப்ளஸில் த்ரூ, அப்போ இந்த ஏ பிளஸ் ஏ ஒரு ஏ பிளஸ் ஏ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏ பிளஸ் ஏ ஈக்குவல் டு 0ன்னு வரும். ஸோ தேர்ஃபோர் ஏ பிளஸ் ஏ ஈக்குவல் டு 0. தட் மீன்ஸ் வாட், 2a ஈக்குவல் டு 0. ஓகே, அது கீப் இன் மைண்ட் வச்சுங்க. எப்போனாக்கா ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ நடந்ததுனாக்கா 2a ஈக்குவல் டு 0. இப்போ அகைன் ஐடெம்பார்ட்டன்ட் இருந்தால் அது வந்து காமுடேட்டிவ் சொல்ல போகிறோம். ஸோ அப்போ காமுடேட்டிவ் சொல்லணும், நம்ம என்ன சொல்லுவோம், ஏபி ஈக்குவல் டு பிஏ ஃபார் ஆல் இது சொல்லுவோம். ஸோ அப்போ அது என்ன பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சப்போஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு எடுத்துங்க. ஓகே, ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல்ஸ், ஓகே, எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் இது ஈக்குவல் டு என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் ஒய், இது ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஏன்னா அது எக்ஸ் ப்ளஸும் ஒரு எலமெண்ட் தான், அதனால இது ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய். இன்னும் நான் சிம்பிளாக தானே எக்ஸ் ப்ளஸ் ஒய் புது இதில் எழுதிக்கும். ஓகே, இப்போ காம்படேட்டிவ் சொல்லணும் அப்படின்னா எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் எக்ஸ்னு சொல்லணும், அதான் நம்ம எய்ம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை நம்ம எப்படி எழுதலாம்னாக்கா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஹோல் ஸ்கொயர் எழுதலாம். ஏன்னா நம்மளுக்கு எல்லாமே தெரியும் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஃபார் ஆல் ஏ. இன் பர்டிகுலர் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய்யும் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை. அவ்வளோதான். இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுங்க. இது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கு. அப்படின்னா என்னது, எக்ஸ் பிளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஒய், இந்த ரெண்டு எலமெண்ட்டால ப்ராடக்ட் பண்ணுறோம். இப்போ இது ப்ராடக்ட் பண்ணால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் எழுதிக்கலாம். அப்புறம் எக்ஸ் இன்ட்டு ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய் எக்ஸ், அப்புறம் ஒய் இன்ட்டு ஒய் ஒய் ஸ்கொயர் ஆகிடும். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து நம்ம எல்லா ஸ்கொயரும் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் வந்து எக்ஸு ப்ளஸ் இந்த ஒய் ஸ்கொயர் எபிலியன் குரூப் இருந்ததில் நம்ம ஒய் முன்னாடியே அடிக்கும் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் எக்ஸ். ஏன்னா இது எபிலியன் கிடையாதுனால நீங்கள் ஒய் எக்ஸை மறுபடியும் எக்ஸ் ஒன் எழுதிட்டு 2x எழுதிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸ் இந்த எக்ஸ் கேன்சல் பண்ணலாம், கேன்சல் இல்லை எக்ஸ் ப்ளஸ் ஒய் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒய் கேன்சல் பண்ணிட்டா உங்களுக்கு என்ன கிடைக்குனாக்கா இது கிடைக்கும். இது ஈக்குவல் டு 0, தட் இஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரிசல்ட் நான் பண்ண வச்சுங்க. இப்போ எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் எக்ஸ் ஈக்குவல் டு 0, ஆனால் நம்ம எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் எக்ஸ்னு சொல்லணும். ஓகேவா? ஆனால் நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லியிருக்கோம், ஒரு எலமெண்ட் அதே எலமெண்ட் ஆட் பண்ணும்போது 0ன்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் எக்ஸ் பார்த்தீங்களா, இது ஈக்குவல் டு 0ன்னு நம்மளுக்கு தெரியும். இந்த 0வை நான் வந்து என்ன எழுதலாம்னாக்கா ஒய் எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ்ன்னு எழுதலாம். ஏன்னா ஒய் எக்ஸ் ரெண்டு டைம் கூட்டம் 0, ஏன்னா யூசிங் திஸ் ப்ராப்பர்ட்டி ஏ ப்ளஸ் ஏ ஈக்குவல் டு 0. அப்போ ஒய் எக்ஸ் ரெண்டு டைம் ஆட் பண்ணும்போது எனக்கு 0ன்னு வரும். அப்போ இந்த 0 இப்படி எழுதலாம். இப்போ எல்லாமே அடிஷன் பொறுத்து இருக்கு. அப்போ கேன்சலேஷன்லாம் ட்ரூ பண்ணலாம். ஸோ இந்த எக்ஸ் ஒய் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஒய் எக்ஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு ஒய் எக்ஸ்னு வந்துடும். தேர்ஃபோர் சாட்டிஸ்ஃபை த எபிலியன் காம்படேட்டிவ் குரூப். தேர்ஃபோர் ஒரு ரிங்கில் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ நடந்ததுனாக்கா அது கண்டிப்பாக வந்து ஏ பிளஸ் ஏ ஈக்குவல் டு 0 நடக்கும். இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நம்மளுக்கு டேரெக்டாக ஏபி ஈக்குவல் டு பிஏன்னு சொல்லிடலாம். ஸோ எவ்ரி ஐடெம்பார்ட்டன்ட் ரிங் இஸ் ஏ காமுடேட்டிவ் ரிங். ஸோ அதான் இம்பார்ட்டண்டான ரிசல்ட். ஸோ அதை பார்த்துங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து சப்ரிங்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். சப்ரிங்னா என்னது, ஜஸ்ட் சப்செட்டாக இருக்கணும், அப்புறம் இட்ஸெல்ஃப் ரிங்காக இருக்கும் வித் ரெஸ்பெக்ட் டு சேம் ஆப்ரேஷன், அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன். ஸோ ஆர் வந்து ரிங்கு, தென் எ சப்செட் எஸ் ஆஃப் ஆர் இஸ் செட் டு பி சப்ரிங் இஃப் எஸ் இஸ் ரிங் அண்டர் த சேம் அடிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஆஸ் இன் ஆர். ஆரில் இருக்க அதே அடிஷன் மல்டிப்ளிகேஷன் பொறுத்து அந்த சப்செட்டும் ரிங்கோட கண்டிஷன் எல்லாமே சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா we say the S is a subring of the ring R. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா இசட் அடிஷனை பொறுத்த ரிங் தான், கியூவும் அடிஷனை பொறுத்த ரிங் தான். ஆனால் இசட் வந்து சப்செட் ஆஃப் கியூன்றதால இசட் இஸ் ஏ சப்ரிங் ஆஃப் கியூ. சிமிலர்லி இது ரெண்டுமே வந்து எங்கே இருக்குனாக்கா ஆரோட சப்செட்டாக இருக்கும். therefore both இசட் as well as Q is a subring of R. அகைன் சி இது வந்து சப்ரிங் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கும். ஓகேவா? ஸோ தட் இஸ் சிம்பிள். இப்போ இந்த செட் ஆஃப் ஆல் 2x மேட்ரிக்ஸ் ஓவர் Q இருக்கு பார்த்தீங்கன்னா இஸ் சப்ரிங் ஆஃப் செட் ஆஃப் ஆல் 2x மேட்ரிக்ஸ் ஓவர் R. ஏன்னா Q வந்து சப்ரிங் ஆஃப் R, தேர்ஃபோர் இந்த மேட்ரிக்ஸ் ஓவர் Q வந்து இஸ் சப்ரிங் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஓவர் ரிங். ஓகேவா? ஸோ தட் இஸ் ஆல்சோ சாட்டிஸ்ஃபைட். அப்போ கிவன் எந்த ரிங்கு கொடுத்தாலும் நம்மளுக்கு சிங்கிள்டன் 0,
அண்ட் தென் ஆர் இஸ் ஏ சப்ரிங். ஸோ அது தட் இஸ் கிளியர். ஓகே, இப்போ கேரக்டரைசேஷன் ஆஃப் சப்ரிங் செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செக் பண்ண போதும் அப்படின்னா, சப்போஸ் ஆர் இஸ் ஏ ரிங், எஸ் இஸ் சப்செட் ஆஃப் ஆர், தென் எஸ் இஸ் ஏ சப்ரிங் ஆஃப் ஆர் இஃப் ஒன் ஒன்லி இஃப் ஜீரோ கண்டிப்பாக இருக்கணும், 2 எலமெண்ட் எடுத்து சப்ராக்ட் பண்ணா இருக்கணும், 2 எலமெண்ட் எடுத்து ப்ராடக்ட் பண்ணா இருக்கணும். ஏன்னா அங்கே அது எஸ்ஸும் ரிங்குன்னா அங்கே எஸ்ஸும் வந்து அடிஷனை பொறுத்து எப்படின்னு குரூப்பாக இருக்கணும், மல்டிபிகேஷன் பொறுத்து செமி குரூப்பாக இருந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாஸ் அடிச்சுக்கணும். அப்போ அந்த 2 க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி நடக்கணும். அடிஷனை பொறுத்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி, மல்டிபிகேஷன் பொறுத்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி நடந்தனாக்கா வி சே the S is a subring. அந்த சப்ரிங்ல கண்டிப்பா ஜீரோ இருக்கும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் சப்ரிங் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2z செட் ஆஃப் ஆல் இண்டிஜர்ஸ்ல வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 எடுங்க. 2z வந்து இஸ் ஆல்வேஸ் சப்ரிங் ஆஃப் திஸ். ஓகேங்களா, இப்போ இந்த ரிங்கில் வந்து இசட்ல 1 இருக்கு, ஆனா அந்த சப்ரிங்ல வந்து 1 கிடையாது. அப்ப சப்ரிங்ல வந்து அந்த யூனிட் எலமெண்ட் இருக்கணும் அவசியம் கிடையாது, அதே யூனிட் எலமெண்ட் இருக்கு அவசியம் கிடையாது. பட் இதுக்கு வேற புது சப்ரிங் வந்து வேற ஏதாவது யூனிட் இருக்கலாம். சப்போஸ் எஸ் இஸ் சப்ரிங் ஆஃப் ஆர், ஆர்ல வந்து சப்போஸ் 1 இஸ் மல்டிபிகேஷன் ஐடென்டிட்டியா இருந்தா இந்த எஸ்க்கு வந்து ஐடென்டிட்டி இருக்கணும் அவசியம் கிடையாது. அப்படியே இருந்தாலும் சப்போஸ் ஏன்னு ஒரு ஐடென்டி எலமெண்ட் ஏ வந்து இந்த 1க்கு ஈக்குவலாக வேற ஏதாவது புது ஐடென்டிட்டியா கூட கிடைக்கும். ஸோ பின்னாடி வர எக்ஸசைஸ் நான் பார்ப்போம். ஸோ அப்போ சப்ரிங்ல வந்து ஐடென்டிட்டி இருக்கணும் அவசியம் கிடையாது, அப்படியே இருந்தாலும் அது வந்து அந்த ரிங்கோட ஐடென்டிட்டியா இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்பெசிபிக் கலெக்ஷன் எடுத்துங்க. இது வந்து செட் ஆஃப் 2x2 மேட்ரிக்ஸோட சப்செட்டா இருக்கு. நம்ம எல்லா என்ட்ரி 0 வச்சுட்டு ஒரு என்ட்ரி மட்டும் ஆர்ல வெரி பண்றோம் வச்சுங்க. இங்க சப்ராக்ஷன் பண்ணீங்கன்னாக்கா இந்த மாதிரி வரும். அகைன் இந்த ஃபார்மேட் தான் இருக்கு, தேர்ஃபோர் இது அகைன் எஸ்ல வந்துடும். இந்த 2 டைப் ஆஃப் மேட்ரிக்ஸை நீங்க ப்ராடக்ட் பண்ணாலும் இந்த மாதிரி தான் வரும். அகைன் இஸ் எஸ்ல தான் இருக்கும். ஜீரோ மேட்ரிக்ஸும் எஸ்ல தான் இருக்கும். தேர்ஃபோர் திஸ் எஸ் இஸ் ஏ சப்ரிங் ஆஃப் செட் ஆஃப் 2x2 மேட்ரிக்ஸ் ஓவரால். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து காமுடேட்டிவ் குரூப். நம்ம சென்டர் ஆஃப் ஜி படிச்சோம் குரூப் தியரியில. சென்டர் ஆஃப் ஜினா எந்த மாதிரி எலமெண்ட்ல கலெக்ட் பண்ணா அது எலமெண்ட் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி, எல்லா எலமெண்ட் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி அடிச்சு பண்ணா கலெக்ட் பண்ணுறோம். ஸோ சிமிலர்லி இங்க we define center of the ring. So R is a ring. The center of R is nothing but set of all Z in R such that A is equal to ZA for all A. ஸோ எல்லா எலமெண்ட் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணா அதை கலெக்ட் பண்றது தான் வந்து சென்டர்னு சொல்றோம். ஓகேங்களா, இப்போ சென்டர் ஆஃப் எனி ரிங் இஸ் ஏ சப் ரிங். நம்ம குரூப் தியரி என்ன பார்த்தோம், சென்டர் ஆஃப் த குரூப் இஸ் ஆல்வேஸ் சப் குரூப்னு பார்த்தோம். அங்க சப் குரூப்னா இங்க சப் ரிங், அங்க நார்மல் சப் குரூப்னா இங்க ஐடியல்னு வரப்போகுது, அவ்வளவுதான். ஸோ எல்லாமே வந்து சிமிலரா தான் போகும். ஓகே, அங்க கோஷன் குரூப்னு படிச்சுன்னா இங்க கோஷன் ரிங்னு படிப்பீங்க. ஓகே, அந்த மாதிரி கேரக்டரைசேஷன் படிக்கணும். என்ன குரூப் தியரியில் என்னெல்லாம் படித்தோம், அதே மாதிரி ரிங் தியரியில் வந்து அந்த அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சருக்கு என்னென்ன வந்தது, அதே இந்த அல்ஜிபிரிக் ஸ்ட்ரக்சர் வருமா அப்படின்றது தான் எய்ம் பார்க்கும். ஸோ இப்போ இந்த தியரி என்ன சொல்லுவோம்னா, அந்த சென்டர் ஆஃப் எனி ரிங் இஸ் ஆல்வேஸ் சப் ரிங். ஓகேங்களா, ஓகே. இப்போ அங்க குரூப் தியரி என்ன பார்த்தோம்னாக்கா சென்டர் வந்து ஆல்வேஸ் நார்மல் சப் குரூப் பார்த்தோம். அப்போ இங்கே வந்து நம்ம ஒன்ஸ் ஐடியில் டிஃபைன் பண்ணுறது இந்த சென்டரில் வந்து ஐடியலாக வருமா இல்லையான்றது நெக்ஸ்ட் செக் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் ஆர் வந்து காம்படிட்டிவ் ரிங்காக இருந்துன்னு வச்சுக்கேன், அந்த சென்டர் வந்து ஹோல் செட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம குரூப்லேயே வந்து ஜி வந்து எப்படின்னு குரூப்பாக இருந்தால் இசட் ஆஃப் ஜி ஈக்குவல் ஜின்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ரிங்கில் பொறுத்த வரைக்கும் இசட் ஆஃப் ஆர் இஸ் ஏ காம்படிட்டிவ் ரிங்காக இருந்தால் எல்லாமே காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கணும். தேர்ஃபோர் த சென்டர் ஆஃப் ஆர் இஸ் நத்திங் பட் ஈக்குவல் டு ஹோல் ஆர். ஸோ அதான் இந்த எக்ஸசைஸ். அப்போ ஒவ்வொரு ரிங்குக்கும் சென்டர் டிஃபைன் பண்ணலாம். இப்போ செட் ஆஃப் ஆல் 2x2 மேட்ரிக்ஸ் இருக்குன்னா எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்னா ஒன்லி த டயகனல் மேட்ரிக்ஸ் அந்த டயகனல் சேம் அப்படி இருந்தால் தான் இந்த மேட்ரிக்ஸ் தான் எல்லா மேட்ரிக்ஸும் காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துக்கணும். தேர்ஃபோர் இந்த 2x2 மேட்ரிக்ஸோட சென்டர் யாருனாக்கா கலெக்ஷன் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் R0 R. ஓகே, ஏன்னா இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் தான் எல்லா மேட்ரிக்ஸோட காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டிஸ் எடுக்கும், வேற எந்த மேட்ரிக்ஸும் நடக்காது. இது வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் ஆக்சுவலாக R டைம்ஸ் ஐடென்டி மேட்ரிக்ஸ் 2x2 ஐடென்டி மேட்ரிக்ஸ் I2. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். த ஒன்லி ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் satisfy the commutative property with every matrix. Okay, next வந்து next definition என்ன சொல்லுதுன்னா யூனிட்டல் அப்படின்னா என்னன்னா, ஸோ சப்போஸ் ஆர் இஸ் a ring with identity 1. ஓகே, தென் a subring S is said to be unital அப்படின்னா அந்த சப்ரிங்லன்னு 1 இருந்ததுன்னா அதே 1 அந்த ரிங்ல என்ன ஐடென்டி இருக்கோ அதே ஐடென்டி வந்து அந்த சப்ரிங்ல இருந்ததுன்னா அந்த சப்ரிங் பேரு யூனிட்டல்னு பேரு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இசட் வந்து சப்ரிங் ஆஃப் கியூன்னு தெரியும். இசட் கியூல வந்து 1 தான் மல்டிபிளேட் ஐடென்டி, அந்த 1 இசட்ல இருக்கு. தேர்ஃபோர் இசட் இஸ் ஏ யூனிட்டல், ஏன்னா சப்ரிங்காகவும் இருக்கு. அந்த பெரிய ரிங்ல என்ன ஐடென்டி இருக்கோ அதே ஐடென்டி தான் இசட்லையும் இருக்கு. தேர்ஃபோர் இசட் இஸ் ஏ யூனிட்டல் சப்ரிங் ஆஃப் கியூ. பட் இஸ் 2Z இஸ் நாட் ஏ யூனிட்டல் ஏன்னாக்கா ஆஃப் இசட், ஏன்னா அந்த இதுல 1 கிடையாது. 2Z வந்து 1 கிடையாது, அதனால வந்து அது சப்ரிங்கா இருக்கும் பட் யூனிட்டலா இருக்காது. ஓகேங்களா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் 8.18 என்ன சொல்லுதுனாக்கா, சப்போஸ் டேக் ஆர் இஸ் ஈக்குவல் டு Z6
contain 0 1 2 3 up to 5. அதில் எஸ்ன்றது 0 3 மட்டும் எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ இது வந்து சப்ரிங்காக இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு எலமெண்ட் நீங்கள் ஆட் பண்ணாலும் இது தான் இருக்கும், மல்டிப்ளை பண்ணாலும் அதுக்குள்ள தான் இருக்கும். தேர்ஃபோர் ஜீரோவும் இருக்குது. தேர்ஃபோர் இஸ் சப்ரிங் ஆயிடும். ஓகே, இப்போ ஆனால் இந்த சப்ரிங்குள்ள ஒன்று கிடையாது. ஏன்னா ஒன்று தான் வந்து யூனிட் எலமெண்ட் Z6ல. அந்த ஒன்று இங்கே இருந்தால் நம்ம யூனிட்னு சொல்லுவோம். அந்த ஒன்று இங்கே கிடையாது. ஸோ திஸ் இஸ் நாட் ஏ யூனிட்டல். ஆனால் சரி, யூனிட் எலமெண்ட் இங்கே இருக்குமா அப்படின்னு செக் பண்ணோம். வேற ஏதாவது யூனிட் எலமெண்ட்னா 3 இஸ் அ யூனிட் எலமெண்ட். ஏன்னா 3 கூட நீங்கள் 3 மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு 9 வரும். 9க்கு மாடியூல் 6 எடுக்கும்போது அகைன் 3 வந்துடும். ஓகே, ஸோ அதேமாரி 3 to 0 வந்து உங்களுக்கு 0வே வந்துடும். அப்போ இந்த ரிங்கில் எந்த எலமெண்ட் எடுத்தாலும் 3 கூட மல்டிப்ளை பண்ணாலும் அதே எலமெண்ட் தான் வருது. அப்போ 3 இஸ் ஐ மல்டிப்ளேட்டிவ் ஐடென்டிட்டி ஃபார் திஸ் செட் எஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது, எஸ் இஸ் சப்செட் ஆஃப் Z6 கிடைக்குது. இது சப்ரிங்காகவும் இருக்கு. ஆனால் இங்கே Z6ல ஒன்று வந்து மல்டிப்ளேட்டிவ் ஐடென்டிட்டியா இருக்கு. ஆனால் எஸ்ல வந்து மல்டிப்ளேட்டிவ் ஐடென்டிட்டி யாரு 3ன்னு வருது. அப்போ சப்ரிங்கில் வந்து சேம் மல்டிப்ளேட்டிவ் ஐடென்டிட்டியா இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அப்படியே சேம் ஐடென்டிட்டி இருந்தா அந்த சப்ரிங் பேரு யூனிட்டல் பேரு. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் சப்ரிங் பட் டிஃப்ரெண்ட். அதாவது மல்டிப்ளேட் யூனிட்ஸ் இருக்குன்னு அவசியம் கிடையாது, மல்டிப்ளேட் ஐடென்டிட்டி இருக்குன்னு அவசியம் கிடையாது. இருந்தாலும் அதே ரிங்கில் இருக்க அதே ஐடென்டிட்டி எலமெண்ட் இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஓகே, தீஸ் ஆர் ஆல் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ். இன்டர்வியூ பண்ணாலும் கேட்பாங்க, ஒரு ரிங் இருக்கு, சப்ரிங் இருக்குன்னா அந்த சப்ரிங்ல வந்து யூனிட் இருக்குமா, ஐடென்டிட்டி இருக்குமானா ஐடென்டிட்டி இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஐடென்டிட்டி இருந்தாலும் அது ரிங்கோட ஐடென்டிட்டியா இருக்குன்னு அவசியம் கிடையாது. ஓகே, இதெல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். இப்போ இந்த எக்ஸசைஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஈஸியாக நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம். இந்த 17 ப்ராப்ளம் என்ன சொல்லுதுனாக்கா, இந்த கலெக்ஷன் ஆஃப் ஆல் A plus BI ABR இன்டிஜர்ஸ் ஷோ தட் திஸ் இஸ் சப்ரிங் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஏன்னா இங்கே காம்ப்ளெக்ஸ் நம்பர் A plus IB ஃபார்மெட்டில் இருக்கு. நம்ம ஆரோட சப்ரிங் சொல்ல முடியாது, காம்ப்ளெக்ஸ் நம்பரை தான் சொல்ல முடியும். ஸோ யூ கேன் ஷோ தட் திஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர், சப்செட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர், தேர்ஃபோர் இஸ் சப்ரிங் சொல்லிடலாம். கொஸ்டின் வந்து இஸ் த ரிங் இஸ் வித் ஐடென்டிட்டி இருக்குமானாக்கா ஒன்று தான் வந்து ஐடென்டிட்டியா இருக்கும். ஓகே, தேர்ஃபோர் ஸோ இட் இஸ் யூனிட்டல்னா ஆமாம் யூனிட்டல். ஏன்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர்லையும் ஐடென்டிட்டி யாருனாக்கா ஒன்று, அதே ஒன்று தான் இந்த ரிங்லையும் இருக்கு. தேர்ஃபோர் இந்த சப்ரிங் வந்து யூனிட்டலாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் அடுத்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னாக்கா செட் ஆஃப் ஆல் 3 கிராஸ் மேட்ரிக்ஸ். ஒன்லி இந்த 3 எலமெண்ட்ஸ் தான் வேரி ஆகுது, ஏபிசி. அந்த ஏபிசி வந்து ரியல் நம்பர்ஸ்ல வேரி ஆகுது. ஷோ தட் திஸ் இஸ் ஏ சப்ரிங் ஆஃப் செட் ஆஃப் ஆல் 3 கிராஸ் 3 மேட்ரிக்ஸஸ். இப்போ கொஸ்டின் வந்தா இது வந்து ரிங் வித் ஐடென்டிட்டியா இருக்குன்னா ஐடென்டிட்டி கிடையாது. ஏன்னா இங்க 3 கிராஸ் 3 மேட்ரிக்ஸ்ல ஐடென்டிட்டி யாருனாக்கா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 3 கிராஸ் 3 ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். அப்போ டயகனல் ஃபுல்லா 1 1 இருக்கும், மற்ற இடத்துல 0 இருக்கும் இந்த 3 கிராஸ் இல்ல. ஆனா இந்த மேட்ரிக்ஸ் இங்க இருக்காது, ஏன்னா இங்க டயகனல் ஃபுல்லாவே 0 இருந்தாலும். ஸோ அப்போ இட் இஸ் அப்போ இங்க வேற ஏதாவது ஐடென்டிட்டி கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இங்க ஐடென்டிட்டி கிடைக்காது. ஸோ அப்போ இட் இஸ் யூனிட் இல்லைனா யூனிட் சப்ரிங் கிடையாது. ஏன்னாக்கா இந்த ரிங்கோட ஐடென்டிட்டி யாருனாக்கா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஆனால் அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து இந்த கலெக்ஷனுக்குள்ள இருக்காது. ஏன்னாக்கா எல்லா டயகனல் எலமெண்ட்ஸும் இங்கே 0 இருக்கு, ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்ல டயகனல் ஃபுல்லாக 1ன்னு வரும். ஸோ அதனால இந்த சப்ரிங் வந்து யூனிட்டல் சப்ரிங் கிடையாது. அதே இப்போ நெக்ஸ்ட் அடுத்த செட் ஆஃப் ஆல் மேட்ரிக்ஸ் இந்த 2 cross 2 மேட்ரிக்ஸ் ஏ வந்து ரியல் நம்பர்ஸ் வேரி ஆகுதுன்னா ஷோ தட் அகைன் திஸ் இஸ் சப்ரிங் ஆஃப் M2 of R. அகைன் இதில் வந்து ரிங் வித் யூனிட் அப்படின்னு செக் பண்ணுங்க. ஓகே, அதே ஆனால் அந்த யூனிட் வந்து ஆர்ல இருக்க யூனிட்டா இருக்காது, இந்த M2 of Rல இருக்க யூனிட்டா இருக்காது. ஏன்னா M2 of Rல என்ன யூனிட்னா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா வந்து யூனிட்டல். ஆனால் இந்த மேட்ரிக்ஸ் வந்து இந்த டைப்ல இல்லை. ஏன்னா இங்கே பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 0 இருக்கணும், ஆனால் இங்கே 0 1 இருக்கு. ஸோ அப்போ இது வந்து யூனிட்டல் சப்ரிங்னா யூனிட்டல் சப்ரிங் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட் நீங்க என்ன செக் பண்ணா இந்த கலெக்ஷனுக்கு வேற ஏதாவது யூனிட் இருக்குமா அப்படின்னு செக் பண்ணா. அப்போ யூனிட் ஒரே ஒரு எலமெண்ட்ஸ் தான் வேரி ஆகுது. அப்போ கொஸ்டின் என்ன செக் பண்றோம்னாக்கா 0 0 0 A இன்டூ அந்த 1 மட்டும் போடுறோம், அந்த இடத்த 1 போடுறோம். இப்போ இது கூட மல்டிப்ளை பண்ணா இதே மேட்ரிக்ஸ் வருதுன்னு செக் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். வந்துச்சுன்னா அப்போ இது வந்து யூனிட் எலமெண்ட். ஸோ ஜஸ்ட் நீங்க ப்ராடக்ட் பண்ணீங்கன்னா 0 0 0 Aன்னு வருது. ஓகே, அப்போ வருது. அதே மாதிரி நீங்கள் லெஃப்ட் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். அதாவது என்னது 0 0 0 1 டைம்ஸ் 0 0 0 A. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணாலும் அதே மேட்ரிக்ஸ் தான் வரணும். ஸோ 0 கூட இதை மல்டிப்ளை பண்ணலாம் 0 0 0 Aன்னு வருது. அப்போ கரெக்ட். அப்போ இந்த கலெக்ஷனுடைய ரிங்கில் யார் யூனிட் எலமெண்ட்னாக்கா 0 0 0 1. ஆனால் இந்த ஐடென்டி எலமெண்ட் வந்து இந்த M2 of Rக்கு ஐடென்டி எலமெண்ட் கிடையாது, இது டிஃப்ரெண்ட் ஐடென்டியா இருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஐடென்டி கிடைக்குது. அந்த ஐடென்டி யாருனாக்கா இந்த மேட்ரிக்ஸ். therefore it is யூனிட் எல்லாம் யூனிட்டல் சப்ரிங் கிடையாது, ஏன்னா டிஃப்ரெண்ட் ஐடென்டி தான் கிடைக்குது, சேம் ஐடென்டி கிடைக்கல. ஸோ இது வந்து யூனிட்டல் சப்ரிங் கிடையாது, பட் எனவே சப்ரிங் வித் ஐடென்டிட்டி. இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 சப்ரிங் வந்து சப்ரிங், அதுதாங்க சொல்றாங்க. சப்போஸ் 20th ப்ராப்ளம்
ரெண்டு சப்ரிங் இருக்கு, அதுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தாலும் சப்ரிங் தான். நீங்க இன்னும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஆர்பிட்ரி இன்டர்செக்ஷன் ஆஃப் சப்ரிங் இஸ் ஆல்சோ ஏ சப்ரிங். ஏன்னா அங்க வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சப் குரூப் வந்து சப் குரூப் பார்த்தோம், ஆனா யூனியன் ஆஃப் டூ சப் குரூப் வந்து சப் குரூப் கிடையாது. அதே தான் இங்கேயும். ஸோ யூனியன் ஆஃப் டூ சப்ரிங் வந்து நீட் நாட் பி சப்ரிங். அகைன் அதை 2Z 3Z நீ ஏற்றினா அது ரெண்டுமே சப்ரிங் தான். அது ரெண்டு யூனியன் போடும்போது அது சப்ரிங்காக வராது. ஓகே, ஸோ அதே எக்ஸாம்பிள் நீங்கள் ரிங்குக்கும் சொல்லிடலாம். ஆனால் இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ சப்ரிங் வந்து ஆல்வேஸ் சப்ரிங், நாட் ஓன்லி டூ. இஃப் யூ டேக் எனி ஆர்பிட்ரி இன்டர்செக்ஷன் ஆஃப் சப்ரிங் இஸ் ஆல்சோ ஏ சப்ரிங். இப்போ 21th பாருங்க, ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரிங். இந்த ஆர்காஸ், இந்த டைரக்ட் புது ரிங் இருக்கு பார்த்தீங்களா, டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் டூ ரிங்கு. அதில் வந்து செகண்ட் குவாடினேட் 0 ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் குவாடினேட் மட்டும் வேரி பண்ணுங்க, திஸ் இஸ் சப்ரிங்காக இருக்கும். அதை நீங்கள் சேவ் பண்ணிடுங்க. அப்போ 8.22 என்ன சொல்லுதுனாக்கா, ஃபைண்ட் எ ரிங் ஆர் அண்ட் அன் ஐடிட்டிவ் சப் குரூப் எஸ் இஸ் பட் சச் தட் எஸ் இட் நாட் எ சப்ரிங். ஆறு ஒரு ரிங்கு கண்டுபிடிக்கணும், அந்த ரிங்குக்குள்ள ஒரு ஐடென்டி சப் குரூப் இருக்கணும், ஆனால் அது வந்து சப்ரிங்காக இருக்கக்கூடாது. அப்போ சப்ரிங்காக இருக்கக்கூடாதுன்னா என்னன்னா, அந்த க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி நடக்கக்கூடாது. ஆனால் 0 இருக்கணும், அடிஷனை பொறுத்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி நடக்கணும், ஆனால் மல்டிபிகேஷன் பொறுத்து க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி நடக்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிங்கு சொல்லணும், ஒரு சப்செட் சொல்லணும். அது உங்களுக்கு எக்ஸசைஸ், அது எந்த ரிங்கு எந்த சப்செட்டு அப்படின்றத சொல்லிடும். ஓகே, ஆனால் சாட்டிஸ்ஃபைடு சப் குரூப்பாக இருக்கணும். அப்போ அடிஷனை பொறுத்து அது குரூப்பாக இருக்கணும், அந்த எஸ். ஆனால் அங்கே க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி நடக்கக்கூடாது வித் ரெஸ்பெக்ட் டு மல்டிப்ளிகேஷன். அது எந்த மாதிரி ரிங்குன்றத செக் பண்ணுங்க. ஓகே, யூஸ்வலாக நீங்கள் டேக் மேட்ரிக்ஸில் எடுத்துங்க. ஓகே, ஒரு 2 கிளாஸ் மேட்ரிக்ஸ் ஸ்பெஷல் டைப் ஆஃப் மேட்ரிக்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணுங்க. அது ப்ளஸில் பண்ணால் அங்கே இருக்கணும், ஆனால் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் அங்கே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ். ஸோ அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் 23 ப்ராப்ளம் என்ன சொல்லுதுனாக்கா, ஆர் வந்து ரிங்கு, ஏ இஸ் அன் எலமெண்ட் இருந்தால் தென் இந்த ஏவோட மல்டிபிள்ஸ் எல்லாமே எடுக்கும். ஸோ இது வந்து சப். நம்ம குரூப் தியரி பார்த்தோம். குரூப் தியரி என்ன பார்த்தோம், ஏன்னு ஒரு எலமெண்ட் இருந்துச்சு, அந்த ஏ வச்சு ஸ்பேன் பண்ணிட்டு சப் குரூப்னு பார்த்தோம். இதெல்லாம் யாரு, செட் ஆஃப் ஆல் ஏ பவர் ஐன்னு பார்த்தோம். அதை மல்டிபிகேஷன் குரூப் இருந்தால் ஏ பவர் ஐன்னு பார்த்தோம். அடிஷனல் பொறுத்து குரூப்னா அந்த n டைம்ஸ் ஏன்னு சொல்லப்போம். அதே தான் இங்கே ஒரு ஏ வச்சு ஒரு சப்ரிங்கை கிரியேட் பண்ணுறோம். அந்த யாருனாக்கா எல்லாமே ஏவோட மல்டிபிள்ஸாக இருக்கிறது தான் வந்து சப்ரிங். இது ஈஸியாக சப்ரிங் பிடிக்கலாம். அப்போ ரெண்டு எலமெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணனா ஆர் ஏன்னு ஒரு எலமெண்ட் இருக்கும், இன்னொன்று வந்து எஸ் ஏன்னு இருக்கும். ஏன்னா எல்லாமே ஏவோட மல்டிபிள்ஸ் தான். ஸோ இதை எடுத்து சம் பண்ணினா நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்ல யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆர் பிளஸ் எஸ் டைம்ஸ் ஏன்னு கிடைக்கும். ஸோ அகைன் இஸ் மல்டிபிள் ஆஃப் ஏ. ஒரு அடிஷனை பொறுத்து இருக்கு. ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஆர் ஈக்குவல் டு 0 சூஸ் பண்ணீங்கன்னா 0வும் இந்த செட்டுக்குள்ளே இருக்கும், மல்டிப்ளை பண்ணாலும் இதுக்குள்ள இருக்கும். தேர்ஃபோர் திஸ் ஃபார்ம் இஸ் சப்ரிங். அப்போ ஒரு எலமெண்ட் கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ரிங்கில் நம்ம ஒரு ஒரு சப்ரிங்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் 24th ப்ராப்ளம் என்ன சொல்லுனாக்கா, அகைன் ஆர் இஸ் ஏ ரிங் அண்ட் ஏ இஸ் அன் எலமெண்ட் இன் ஆர். என்ன மாதிரி கலெக்ஷன்லாம் இந்த செட்டுன்றது எனக்கு செட் ஆஃப் ஆல் ஆர் சச் தட் ஆர் ஏ ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அதை கலெக்ட் பண்ணோம். இஸ் நெசசரிலி வந்து சப்ரிங்காக இருக்கணுமா, சப்ரிங்காக இருக்காது. அப்போ நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா, என்னன்னா நீங்கள் அந்த Z6 இந்த மாதிரி அதில் தான் போயிட்டு நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஓகே, Z6 ஏதோ ஒரு எலமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதெல்லாம் கலெக்ட் பண்ணுங்க. அது வந்து சப்ரிங்காக இருக்குன்னு செக் பண்ணுங்க. சப்ரிங்காக இருக்காது, அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து 25th ப்ராப்ளம் என்ன சொல்லுதுனாக்கா, அதே தான் செட் ஆஃப் ஆல் செட் ஆஃப் ஆல் ஆர் சச் தட் ஆர் ஏ பிலாங்ஸ் டு எஸ். ஸோ ஆர்ன்றது ஒரு ரிங்கு, ஏ இஸ்ன்னு ஒரு எலமெண்ட். ஒரு சப்ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எஸ்ன்னு ஒரு சப்ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு புதுசாக ஒரு செட்டுக்கு வேணும். என்னன்னா எந்த மாதிரி ஆர்லாம் கலெக்ட் பண்ணுறேனாக்கா, ஆர் டைம்ஸ் ஏவும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஆல்ரெடி, எஸ்ஸும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஆர் டைம்ஸ் ஏ வந்து எஸ்ல இருந்ததுன்னா அந்த ஆரை கலெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த கலெக்ஷன் வந்து சப்ரிங்காக இருக்குமா இருக்காதான்றது நீங்கள் செக் பண்ணுங்க. ஓகே, ஸோ அதேமாதிரி இதுவும் சப்ரிங்காக வருமா இல்லையா செக் பண்ணுங்க, இதுவும் சப்ரிங்காக வருமானு செக் பண்ணுங்க. வரனா அது கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுங்க. ஆக்சுவலாக இது வந்து சப்ரிங்காக வராது. ஏன்னாக்கா டேக் ஆர் ஈக்குவல் டு ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துங்க, அதோட சப்ரிங் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுமா, இசட் எடுத்துங்க. இசட் வந்து சப்ரிங் ஆஃப் இது. அப்போ ஏ எடுக்கணுமா, ஏ யார் எடுத்துங்க, 1/2 எடுங்க. ஏன்னா அந்த ஏ வந்து ஆரில் தான் எடுக்க போகிறோம். ஓகே, இப்போது நம்மளுக்கு என்ன கிடக்குது, டீன்றது யார், செட் ஆஃப் ஆல் ஆர் சச் தட் ஆர் இன் ஆர் சச் தட் ஆர் டைம்ஸ் ஏ பிலாங்ஸ் டு எஸ். எஸ்ன்றது இங்கே இன்டிஜர்ஸா. இப்போ ஏ ஈக்குவல் டு 1/2 எடுங்க. ஏ ஈக்குவல் டு 1/2 இல்லை 1/2 கூட இருக்காம ஓகே 1/2 எடுத்துங்க. இப்போ ஏ 1/2னா நம்ம இது கூட எதை மல்டிப்ளை பண்ணால் அது எஸ்ல போய் வரும். ஓகே, இல்லைனா 1/2 கூட எடுத்துங்க. ஆர் ஈக்குவல் டு 1/2 ஏ ஈக்குவல் டு 2 எடுத்துக்கலாம்.
பெட்டர் வந்து ஏ ஈக்குவல் டு 1. ஓகே, இதான் எக்ஸாம்பிள் நீங்கள் திங்க் பண்ணுங்கள். கியூ வந்து ரிங்காக எடுத்துங்க, இசட் வந்து சப் ரிங்காக எடுத்துங்க. ஓகே, அதில் ஏன்றத 1/2 வச்சு செக் பண்ணி பாருங்கள், இல்லைனா ஏ ஈக்குவல் டு 2ன்னு வச்சு செக் பண்ணுங்கள். ஓகேவா, இதுதான் எய்மு. இப்போது நம்ம என்ன சொல்ல போகிறோம்னாக்கா, இதில் வந்து கண்டிப்பாக 2 இருக்கும். ஏன்னா 2 இன்ட்டு 2 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 1 வந்துடும். 1 வந்து இசட்டில் இருக்கும். ஓகே, ஸோ அதை வச்சு செக் பண்ணுங்கள். ஆனால் இது வந்து சப்ரிங்காக வராது. அந்த ஸ்பெசிஃபிக்காக ஏ ஈக்குவல் 2வா இல்லை 1/2 அதை வச்சு நீங்கள் செக் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்துடும். ஆனால் ரிங் வந்து கியூ தான், சப்ரிங் வந்து இசட் தான். ஓகே, அதை வச்சு நீங்கள் சொல்லுங்கள், இது வராது. இப்போ அதேமாரி நெக்ஸ்ட் வந்து செட் ஆஃப் ஆல் இந்த மேட்ரிக்ஸோட சென்டர் யாரு அப்படின்ற இதை ப்ரூவ் பண்ணும். அப்படின்னா என்னது, இந்த மேட்ரிக்ஸ் மட்டும்தான் வந்து எல்லா மேட்ரிக்ஸோடய காம்படிட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஓகே, ஸோ அதை நீங்கள் ஈஸியாக ப்ரூவ் பண்ணிடலாம். ஜென்ரலாக இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்து அந்த மேட்ரிக்ஸோட இதை கூட மல்டிப்ளை பண்ண போறீங்க, அது சாட்டிஸ்ஃபை பண்ணும். தேர்ஃபோர் the only matrix satisfy the commutative property is this scalar matrix. அவ்வளோதான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டெக்ரல் டொமைன்ஸ் அண்ட் தென் ஃபீல்ட். ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இதோட கிளாஸ் இருக்கட்டும், நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, தேங்க்யூ, பை.